சொல்லுங்க, காரியத்தை முடிச்சிட்டீங்களா? அண்ணே அதுல ஒரு சிக்கலாயிடுச்சுண்ணே. என்ன உளர்ற? அது வந்துண்ணே, முட்டாள், சொன்ன வேலையை ஒழுங்கா செய்ய தெரியாது. உங்களை போய் நம்பணும் பாரு. அட போங்கண்ணே, நாங்க என்ன பண்ண முடியும்? நீங்க அவனை தட்டி தூக்க சொன்னீங்க, நாங்க கரெக்டா தானே ஸ்கெட்ச் போட்டோம். சொதப்பிருச்சுண்ணே. அண்ணே அவனுக்கு ஒண்ணுமே ஆகலண்ணே. கை நீட்டி காசு வாங்கிட்டு இப்ப வேலை முடிக்கலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அண்ணே இப்ப என்னண்ணே, வேலையை முடிச்சா எக்ஸ்ட்ரா காசு கொடுக்கறதா சொன்னீங்க. இப்ப அந்த எக்ஸ்ட்ரா காசு எங்களுக்கு வேண்டாம், அவ்வளவுதானே? என்னடா ஓவரா பேசுற? மரியாதையா கொடுத்த அட்வான்ஸை திருப்பி கொடுத்துட்டு அடுத்த வேலையை பாருங்க. அண்ணே நீங்க சொன்ன மாதிரி கரெக்டா தானே பிளான் பண்ணோம். எங்களுக்கே தெரியாம பிளான்ல ஒரு ட்விஸ்ட் ஆயிடுச்சு. திடீர்னு ஒரு பொண்ணு குறுக்க வந்துருச்சுண்ணே. பொண்ணா? என்னடா சொல்ற? அடா ஆமாண்ணே, அந்த பொண்ணை பார்க்கும்போது அவனோட லவ்வர் மாதிரியே இருந்துச்சு. நாங்க என்ன பண்ண முடியும்? அதுக்காக கொடுத்த காசை திருப்பி கேட்டா எப்படிண்ணே? நான் போனை வைக்கிறேனே. டேய், பாரதி எப்படி அங்க வந்தா? ஒரே குழப்பமா இருக்கு. எது எப்படியோ அவ கண்ணுக்கு முன்னாடி ஆதிக்கு நடக்கிற இந்த ஆக்சிடென்ட்டை பார்த்துருக்கா. ஸோ இனி பாரதியை அவளை ராசி இல்லாதவன் நம்ப ஆரம்பிச்சிருவா. நமக்கு அது போதும். ஆனா அவ எப்படி அங்க வந்தா தானே தெரியல. அப்பா, அவ வந்தது நல்லது. அப்பா, ஏன் என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஏதாச்சும் பிரச்சனையா? பிரச்சனையா? பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லைம்மா. ஒரு வேலை ஒன்று முடிக்க சொல்லியிருந்தேன், அது கொஞ்சம் சொதப்பிருச்சு. அதான் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், வேற ஒன்றும் இல்லை. என்னப்பா, என்ன வேலை? அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டேனம்மா. அவ்வளோ முக்கியமான வேலைலாம் ஒன்றுமே இல்லைடா, சும்மா. அப்பா, திரும்ப திரும்ப சொன்னாலும் நான் ஒரே விஷயத்த தான் சொல்லுவேன். மாமாவை பாரதி கிட்ட இருந்து பிரிச்சு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றதுல எனக்கு சம்மதம் தான். ஆனா மாமாவுக்கு பிரச்சனை வர மாதிரி மட்டும் எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். என்னம்மா ஏதோ பேசிட்டு இருக்க? ஏற்கனவே நான் ஒரு தடவை தப்பு பண்ணப்ப அதை இனிமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டேன்ல. நான் அது மாரி பண்ணுவேனா என்ன? அதுவும் இல்லாம மாப்பிள்ளைய உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க தானே நான் என்னென்னமோ வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது நான் மாப்பிள்ளைக்கு எப்படிமா பிரச்சனையை உருவாக்குவேன்? சும்மா அப்படி இப்படின்னு பயங்காட்டத்துக்கு ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பேன், அவ்வளோதான். இங்க பாருமா, உன்னை பத்தி யோசிக்காம நான் அந்த மாதிரி ஒரு வேலையில இறங்குவேனா? தைரியமா இரு. அப்பா, பயம் காட்டுற மாதிரின்னு சொல்லி எனக்கு பயம் காட்டிடாதீங்கப்பா. மாமாவை கஷ்டப்படுத்துற மாதிரி எது பண்ணாலும் அது என்ன கஷ்டப்படுத்துற மாதிரி அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நான் பாத்துக்கிறேன். பாரதி ராசி கெட்டவன் நம்ப வைக்கிறதுக்காக தான் ஏதாவது சின்ன சின்ன விஷயமா பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாரதி தன்னை ராசி இல்லாதவன் நம்புறாலோ இல்லையோ, உங்க அத்தைய பாரதி ராசி இல்லாதவன் நம்ப வைக்கணும். அதுக்காக தான்டா இவ்வளவு செய்யறேன். அப்பா, அத பண்றேன் இத பண்றேன்னு சொல்லி கடைசியில என்ன ராசி இல்லாதவளா ஆக்கிடாதீங்கப்பா. ஸ்வேதா, என்ன அறிவு? ரெண்டு பேரும் ஏதோ சீரியஸா பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா, சும்மாதான். சரி, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம் அத்தை. நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் ஸ்வேதா. ஆமா, என்ன விஷயமா பேசிட்டு இருந்தீங்க? அது ஒண்ணும் இல்ல அத்தை, மாமாவை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். ஆதிய பத்தியா? ஏன், ஆதிக்கு என்ன? இல்லக்கா, பாரதி கிட்ட இருந்து ஆதி எப்படி பிரிச்சு கூட்டு வர்றதுன்றத பத்தி தான் பேசிட்டு இருந்தேங்க. மாப்பிள்ளையோட மனசை மாத்துறதுக்கு என்ன பண்ணலான்றத பத்தி தான் நான் அவளை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆதி மாறுவாங்கிற நம்பிக்கை எனக்கு சுத்தமா இல்ல அறிவு. ஆனா கண்டிப்பா அவனை மாத்தணும். அக்கா, என்னக்கா சொல்றீங்க? ஆமா அறிவு, சென்னையில இருந்து காஞ்சிபுரம் பிரான்ச்சுக்கு போறேன்னு சொல்லிட்டு ஆதி இங்க கிளம்பி வந்தான். அப்பதான் நான் அவனை முதல் முறையா பிரிஞ்சேன். அதுக்கப்புறம் அவன் சென்னைக்கு வரவே இல்லை. இப்ப அவனுக்கு காஞ்சிபுரத்துல பாரதி கூட நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியில போறேன்னு சொல்லிட்டு அடிக்கடி கிளம்பி போயிடுறான். என்ன ஒரு பொருட்டா கூட அவன் நினைக்கிறது இல்ல. எனக்கும் ஆதிக்கும் நடுவுல இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு
நான் யோசிச்சு கூட பார்த்ததில்ல அறிவு. அக்கா அதெல்லாம் நினைச்சு ரொம்ப யோசிக்காதக்கா. ஆமா அத்தை, நீங்க கண்டதெல்லாம் நினைச்சு மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. நீங்க மாமாக்காக தானே எல்லாமே பண்ணீங்க. இப்ப இருக்கிற நிலைமைய வச்சு நீங்களா எதுவும் முடிவு பண்ணாதீங்க. நான் எது பண்ணாலும் ஆதிக்காக தான் பண்ணுவேன் ஸ்வேதா. ஆரம்பத்துல அவனுக்கு பாரதிய பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சப்போ எனக்கு அதுல சுத்தமா விருப்பமே இல்ல. ஆனா அதுக்கப்புறம் நடந்த ஒவ்வொரு விஷயமும் ஆதிக்கு சாதகமா என்னை யோசிக்க வச்சுது. ஆதி நல்லா இருந்தா போதும்னு நினைச்சுதான் நானும் கல்யாணத்துக்கு சரின்னு சொன்னேன். ஆதிக்காக தான் நான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். நடுவுல இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆனா இந்த கல்யாணம் மட்டும் நடந்துருச்சுன்னா ஆதி நம்மள நிரந்தரமா பிரிஞ்சிருவான். நடக்க கூடாது, கண்டிப்பா நடக்கவே கூடாது. எனக்கு என் பையன் வேணும். ஆதி எப்பவுமே என் கூடவே தான் இருக்கணும். எனக்கு அதை தவிர வேற எதுவும் வேண்டாம். அக்கா நீ எதுக்கும் கவலைப்படாதக்கா. பாரதி வாயாலேயே அவர் ராசி இல்லாதவன் ஆதிக்கிட்ட சொல்ல வச்சு மாப்பிள்ளையை விட்டு விலகி போக வைக்க வேண்டியது என்னுடைய வேலை. அறிவு, அது மட்டும் நடந்துருச்சுன்னா எனக்கு போதும். அது தவிர எனக்கு வேற எதுவுமே வேண்டாம். அக்கா அதை நான் பாத்துக்கிறேன். நீ இதுக்கு மேல அதை நினைச்சு கவலைப்படாம நிம்மதியா இருக்கணும், சரியா? அறிவு, நீ சொல்றபடி மட்டும் நடந்துச்சுன்னா அதுக்கு மேல எனக்கு வேற எதுவுமே வேண்டாம். அதுக்கப்புறம் ஆதியை எப்படியாவது சமாளிச்சு ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணி வச்சு நாம நம்ம குடும்பத்தோட நிம்மதியா இருக்கலாம். இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் நமக்கு வேண்டாம். உனக்கு புரியும்னு நினைக்கிற அறிவு. கல்யாணம் தானா நிக்கும், அது ஏன் பொறுப்பு. நீ இந்த மாதிரி கண்டதையும் போட்டு யோசிச்சு உடம்ப தானா கெடுத்துக்காத. போய் நல்லா ரெஸ்ட் எடு, நான் பாத்துக்கிறேன். சொல்றேன்ல, போய் ரெஸ்ட் எடு, போக்கா. போமா. பாரதி, என்னாச்சு பாரதி? நீங்க எப்படி இங்க வந்தீங்க? எனக்கு சுத்தமா புரியல. எனக்கு அந்த நேரத்துல எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல ஆதி. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுது. ஆதி, ஏய், ஆதி, ஆதி, நான் என்ன சொன்னாலும் கேப்பீங்களா? சொல்லுங்க பாரதி, என்ன பண்ணணும்? இந்த தாலிய இப்பவே இந்த நிமிஷமே என் கழுத்துல கட்டுங்க. இனிமே
ஒரு நிமிஷம் கூட உங்களை விட்டு என்னால பிரிஞ்சிருக்க முடியாது. என்னாச்சு? ஏன் பாரதி? ஆதி, புடிங்க ஆதி. ஆதி, இந்த நிமிஷம் நம்மள சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கு சுத்தமா புரியல. நம்ம கல்யாணம் நடக்க கூடாதுன்னு ஏதாவது சதி பண்றாங்களா? அப்புறம் ஏன் இதெல்லாம் நடக்குது? எது எப்படி வேணா இருந்துட்டு போட்டும். இப்போ இந்த நிமிஷம் நீங்க என் கழுத்துல தாலியை கட்டுங்க. பாரதி, இந்த உலகத்துல எந்த சக்தியாலையும் நம்ம 2 பேரையும் பிரிக்க முடியாதுன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. அதை நீங்க நம்புறீங்களா? நம்ம 2 பேரையும் பிரிக்கிற சக்தி யாருக்குமே கிடையாது. எவ்வளவு நெஞ்சல் திறந்தா பூ போட்டு பாக்குற நேரத்துல எல்லார் கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு காணாம போயிருப்பா. அப்பவே இந்த மனுஷன் கிட்ட சொன்னேன், பூ போட்டு பார்த்துட்டு அப்புறமா விளக்கு போடலான்னு. எங்க கேட்டாரு? வர வர நிச்சயத்துக்கு அப்புறம் பாரதியோட போக்கே மாறி போச்சு. நாம சொல்ற எதையுமே காதுல வாங்கிக்கிறது இல்ல. அவ இஷ்டத்துக்கு போறா, அவ இஷ்டத்துக்கு வரா. எங்க போறான்னு கூட சொல்லிட்டு போறது இல்ல. ஆமா, அவளுக்கு கொஞ்சமாவது மனசுல பயம் இருந்தா கோயில அவளுக்காக எல்லாரும் காத்துட்டு இருக்கிறப்ப சொல்லாம கொள்ளாம போயிருப்பாளா? மா, இப்ப எதுக்கு நடு வீட்டுல வந்து கத்திக்கிட்டு இருக்க? நீ கத்தி ஏதாவது ஆக போதா? கொஞ்சம் வாய் மூடிட்டு பேசாம இருக்கியா? மாமா, என்ன நடந்தது? அத்தை ஏன் இவ்வளோ கோவமா இருக்காங்க? அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, போன இடத்துல ஒரு சின்ன குழப்பம், அதான் கத்திக்கிட்டு இருக்கா.
மரகதம் கொஞ்சம் அமைதியாக இரு. இப்போ என்ன நடந்து போச்சுன்னு ஆய் மோலி இந்த குதிக்கிறீங்கன்னு தெரியல. முதல்ல வாயை மட்டும் 2 பேரும் சும்மா அமைதியாக இருங்க. பாரதி எங்கேயும் சொல்லாமல் கொள்ளாமல் போயிடுச்சு. தப்பு தான். வந்ததுக்கப்புறம் என்ன ஏதுன்னு விசாரிப்போம். அதை விட்டுட்டு சும்மா மனுஷனை போட்டு டென்ஷன் ஆக்கிக்கிட்டு. தனம் சொல்றத பார்த்தா போட்ட பிளான் சொதப்பிருச்சுன்னு தெரியுது. இப்ப என்ன பண்றது? சரி, இப்ப என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்க்க வேண்டியதுதான். இதோ பாரதி தான் கூப்பிடுறா. ஹலோ, எம்மாடி பாரதி சொல்லுமா, எங்கம்மா சொல்லாம கொள்ளாம போயிட்ட? உன்னை காணும் நாங்களாம் பதறி போய் நின்னோம்மா. என்ன மன்னிச்சிருங்க மாமா. உங்ககிட்ட சொல்லாம கோவிலை விட்டு போனது என் தப்பு தான். அங்க என்ன நடந்துச்சுன்னா, மடி பாரதி, நீ சொல்றதெல்லாம் பார்த்தா ஆதி தம்பிக்கு நடக்கிறதெல்லாம் ஆச்சரியமா இருக்கு, அதிசயமாவும் இருக்கு. திக்கு தசை தெரியாம நீ போய் ஆதி தம்பியை காப்பாத்திருக்க. மடி பாரதி, நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம். கடவுள் உன் கூடயே இருக்கா. அந்த கடவுள் தான் உங்க 2 பேரையும் சேர்த்து வச்சிருக்கான்னு நினைச்சுக்க. உண்மைதான் மாமா. எனக்கும் ஆச்சரியமா தான் இருக்கு. அவருக்கு ஷாக் அடிச்சப்பவும் எனக்கு இதே மாதிரி தான் தோணுச்சு. நான் அங்க போய் பார்த்தா ஆதி மயக்கமா கிடந்தாரு. இன்னைக்கு ஆதியோட உயிருக்கு ஆபத்துன்னு எனக்கு தோணுச்சு. அங்க போய் பார்த்தா அவருக்கு அதே மாதிரி ஆபத்து வந்திருக்கு. நான் தான் அவரை இதுல இருந்தும் காப்பாத்தினேன். நீ சொல்றத கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஏம்மா, ஆதி தம்பி நல்லா இருக்காருல்ல? ஆமா மாமா, நானும் அவரும் இப்ப வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கோம். அத்தை கிட்ட சொல்லிடுங்க மாமா. அத்தை ரொம்ப கோவமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எம்மாடி, உங்க அத்தை தான் ஒன்றும் இல்லாததுக்கே குதிப்பாள். அவளை பற்றி உனக்கு தெரியாதா? அவள் ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கே டாம் தும்னு குதிப்பா. நான் அவள்கிட்ட சொல்லிக்கிறேன், நீ எதை பற்றியும் கவலைப்படாத. நீ ஆதி தம்பியை கூப்பிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வா. வந்ததும் மற்றதை பேசிக்கலாம். என்னவா உங்க மருமகளுக்கு இப்ப என்ன புதுசா கதை சொல்றா? ஆதி தம்பிக்கு ஏதோ ஆபத்துன்னு அசரீரியாட்டம் எதை கேட்டிருக்கு பாரதிக்கு. அந்த தம்பியை காப்பாத்துறதுக்காக போயிருக்கா. போன இடத்துல நிஜமாவே ஆபத்துல தான் இருந்திருக்காரு. பாரதி தான் காப்பாத்திருக்கு. 2 பேரும் இங்க தான் வந்துகிட்டு இருக்காங்க. மா, அவ மறுபடியும் எங்க போயிருக்கான்னு பாத்தியா? இங்க பரமாத்தனா, உனக்கு எப்போதுமே பாரதியை பிடிக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். தேவையில்லாம அந்த பொண்ணை எப்போதும் குத்தம் சொல்லி பேசிட்டு இருக்கிறத பொழப்பா வச்சுக்காத. பாரதி சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தாக்கா அவங்க கல்யாணத்துக்கு அந்த ஆண்டவனே ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்துருக்கான்னு தான் நான் நினைக்கிறேன். ஏங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? இந்த கொஞ்ச நாள்லயே 2 தடவை அந்த தம்பிக்கு உயிருக்கு ஆபத்து வந்துருச்சு. அதுக்கு காரணமே பாரதியோட ஜாதகம் தான். இந்த விஷயத்த அப்படிதாங்க பார்க்கணும். இதை பாருங்க, இதை கண்டுக்காம விட்டீங்க, ஆதி தம்பி உயிர் போறதை யாராலையும் தடுக்க முடியாது. ஏய், வாயமுறே, வாயில நல்ல வார்த்தையே வராதா? இங்க பார், உயிரை எடுக்கிறதோ உயிரை கொடுக்கறதோ அது கடவுளோட சித்தம், புரியுதா? நீ சொல்றது போல பாரதியோட ஜாதகத்தால ஆதி தம்பி உயிர் போயிடாது. பைத்திய மாட்ட ஏதாச்சும் உளறி கொட்டிட்டு இருக்காத. பாரதி போய் அந்த ஆதி தம்பியை காப்பாத்திருக்கா. அது உனக்கு தப்பாப்படுது. உனக்கு அது எப்படி வேணாலும் படட்டும், எப்படி வேணாலும் எடுத்துக்க. எனக்கு அது நல்ல விஷயமா தான் படுது. பூ போட்டு பார்க்குறேன், ஜோசியம் பார்க்குறேன்னு ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வையி, நல்லா இருக்காது சொல்லிட்டேன். இதை பாருங்க, நீங்க இழுத்த இழுப்புக்கெல்லாம் என்னால வர முடியாது. பூ போட்டு பார்க்கறதுல எந்த மாற்றமும் கிடையாது. எனக்கும் பாரதி வாழ்க்கை மேல அக்கறை இருக்கு. அதனால
பாரதி வந்ததும் பூ போட்டு கேட்க தான் போறேன். நீங்க இந்த விஷயத்துல தலையிடாதீங்க. பூ போட்டு பார்க்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. ஒன்றல்ல பாறாங்கல்ல போட்டு பார்த்தா எல்லாம் சரியாயிடும். ஏங்க நீங்க என்ன மூஞ்ச பாத்துட்டு இருக்கீங்க? நடந்ததெல்லாம் கேட்டீங்கல்ல, வாங்க போலாம். ம். ஏங்க பாரதி, இருங்க, என்ன பண்றீங்க? என்னாச்சு ஆதி? கார்ல உட்கார போறேன். நல்ல கதையா போச்சு போங்க. நான் எப்படிங்க காரை ஓட்டுவேன்? எனக்கு தான் கையில் அடிபட்டிருக்குல்ல. நீங்க தான் காரை ஓட்டணும். ஆதி, நான் கார் ஓட்டுறதா? விளையாடாதீங்க ஆதி. என்னால எப்படி? என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? நீங்க தான் பாரதி விளையாடுறீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காரை ஓட்டிக்கிட்டு போய் அந்த ரவுடிங்களை விரட்டுன்னு விரட்டி கடைசியில் அவங்கள ஓட விட்டது யாரு? கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாருங்க பாரதி.